உங்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்புக்குடி காஞ்சிபுரம் ஒன்றியம். நாம் நேற்று நம்பர்ஸ் லெசன்ல மேக்ஸ் 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்பர்ஸ் லெசன் பார்த்தோம். நம்பர் லெசன்ல ஆட் நம்பர், ஈவன் நம்பர், நம்பர் சீக்வென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பிளேஸ் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணோம். இன்று அந்த நம்பர்ஸ் லெசன்ல செகண்ட் பார்ட் பார்க்க இருக்கின்றோம். பாடத்துக்கு போலாமா? Write number with respect to place value expansion. அதாவது நம்பரோட place value அப்படினா இட மதிப்பு. place value expansionனா விரிவு குறியீட்டு முறை. நீங்க பேங்க் போயிருக்கீங்களா? பேங்க்ல நீங்க ஒரு பணம் கட்டும் பொழுது அந்த பேங்க் செலான்ல ஒரு பக்கம் கொடுத்திருப்பாங்க. எத்தனை 1000 ரூபீஸ் இருக்கு, எத்தனை 500 இருக்கு, எத்தனை 200 இருக்கு, எத்தனை 100 இருக்கு, எத்தனை 50s இருக்கு, எத்தனை 10s இருக்கு, 20s இருக்கு, காயின்ஸ் இருக்குன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5000 ரூபீஸ் கட்ட போறீங்கன்னா அந்த 5000 ரூபீஸ்ல எவ்வளவு 500 ரூபீஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு 200 ரூபீஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா பிரிச்சு எழுத சொல்லுவாங்க, விரிவு பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதுதான் பிளேஸ் வேல்யூ எக்ஸ்பான்ஷன், விரிவு குறியீட்டு முறை. அந்த மெத்தட்ல நாம என்ன பண்ண போறோம், நம்ம அந்த பார்க்கின்ற நம்பர்களை விரித்து எழுத போகின்றோம். போலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, let us recall the expanded form of numbers. The expanded form of 534 is 500 plus 30 plus 4. என்ன சொல்றாங்க? 534 என்ற நம்பரோட விரிவு குறியீட்டு முறையில் எழுதும்போது அதோட இட மதிப்பை பொறுத்து எழுத வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நம்பருக்கும் O, ones, P, tens, H, 100. How many ones are there? There are 4 ones. 4 multiple 1 equal to 4. Plus how many tens are there? There are 3 tens. 3 பத்துகள் இருக்கின்றது. அப்போ 3 into 10 equal to 30. Plus how many hundreds are there? 500. 5 into 100 equal to 500. அப்போ இங்க எப்படி செய்ய சொல்றாங்கன்னா, கொடுத்துள்ள நம்பர் எந்த இடத்துல இருக்கின்றதோ அதனுடைய இட மதிப்பை வைத்து நாம் என்ன பண்ணணும், அந்த இலக்கத்தை விரிவு குறியீட்டு முறையில் எழுத வேண்டும். We read it as 534. நம்பர் எப்படி படிப்போம் நம்ம? 534 534 என்று படிக்கின்றோம். Similarly இது போலவே 2936 இது எப்படி எழுதலாம் பாருங்க. So how many thousand are there? 2000. அப்ப 2 into 1000 equal to 2000. How many hundreds are there? 900. Therefore 9 multiple 100 equal to 900. How many tens are there? Very good. 3 tens. 3 multiple 10 equal to 30. How many ones are there? 6 ones. 6 multiple 1 equal to 6. இது நம்ம லெட்டர்ஸ்ல எழுத போறாங்க. 2936 2936. இத விரிவு குறியீட்டு முறை எழுதும்போது எத்தனை ஆயிரங்கள், எத்தனை நூறுகள், எத்தனை பத்துகள், எத்தனை ஒன்றுகள் என்று எழுத வேண்டும். அடுத்து பாருங்க, the digit of a number extracts the value of their own when the number is given in expanded form and read the reverse. The value of a digit when extracts in expanded form of the number is called a place value in the number. என்ன சொல்ற பாருங்க, digitனா இலக்கம். The digit of a number extracts the values of their own. நம்ம என்ன பண்றோம், இந்த கொடுத்துள்ள நம்பரை அது எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தின் மதிப்பை வைத்து நாம் விரித்து எழுத வேண்டும். உதாரணத்திற்கு இந்த r ஆனது இந்த இடத்தில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ones ஒன்றுகள். இதே இந்த 6 ஆனது இங்க வந்துச்சுனா உதாரணத்துக்கு 2639. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இது என்ன ஆச்சு, ones ஆ இருந்தது. இப்போ இதே இந்த 6 இங்க வந்து என்ன ஆயிடும், Very good. Now
இடத்தினோட இடமதிப்பு, இந்த இலக்கத்தோட இடமதிப்பானது அது எந்த பிளேஸ்ல இருக்கின்றதோ அந்த இடத்தை வைத்து நாம் கணிக்க வேண்டும். ஒன்ஸ்ல இருக்கும் பொழுது ஒன்றுகள் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே 100 பிளேஸ்ல இருக்கும்போது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனா இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பிளேஸ் வேல்யூ. இன்னொரு வேல்யூ இருக்கு, ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்பு. முகமதிப்புனா என்ன, அதாவது இந்த நம்பர் ஆனது 6 என்ற நம்பர் ஆனது எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணும், அது 6 என்று தான் அழைக்கப்படும். இப்போ இந்த இடத்துல இருந்தாலும் 6 தான். இதுவே வந்து 2639 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இது 6 தான், இந்த இடத்துல இது 6 தான். புரியுதுங்களா? அப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ என்பது எந்த இடத்துல இருந்தாலும் மாறாது. ஆனா அதோடைய பிளேஸ் வேல்யூ என்பது அது இடத்துக்கு இடம் வரும்போது மாறும். இந்த இடத்துல இருக்கும்போது ஒன்ஸ் அப்படின்னு மாறும், இந்த இடத்துல வரும்போது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு மாறும். இப்போ பிளேஸ் வேல்யூ என்பது அந்த நம்பர்ஸ் இருக்கின்ற இடத்தை பொறுத்து மாறும். ஆனா ஃபேஸ் வேல்யூ என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த in numbers 5269. இப்போ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ்ல பார்த்தோம், இப்போ 1000ல பார்க்க போறோம். the place value of 5 is 5000. இப்போ இந்த இடத்துல இந்த 5 உடைய இட மதிப்பு பிளேஸ் வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, ones, tens, 100, 1000. புரியுதா? ones, tens, 100, 1000. இப்போ இந்த 5 உடைய பிளேஸ் வேல்யூ எவ்வளோ, இட மதிப்பு எவ்வளோ, 5000. அப்ப 5 into 5 multiple 1000 is equal to 5000. புரியுதுங்களா? ரைட். The place value of 2 is 200. இப்போ இந்த 2 ஆனது எந்த இடத்துல இருக்கு, ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. அப்போ 2 multiple 100 equal to 200. The place value of 6 is 60. இந்த r ஆனது எந்த இடத்துல இருக்கு, டென்ஸ்ல இருக்கு. அப்ப 6 multiple tens equal to 60. The place value of 9 is 9. இந்த 9 ஆனது எந்த இடத்துல இருக்கு, ஒன்ஸ்ல இருக்கு. அப்ப 9 multiple ones equal to 9. புரியுதுங்களா உங்களுக்கு? இது பேர் தான் வந்து expanded form. The number 5269. The place value of 5 is 5000. அதாவது இந்த 5 ஆனது எந்த இடத்துல இருக்கின்றதோ அதனுடைய இட மதிப்பை வைத்து நாம் அதை என்ன விருத்தி எழுத வேண்டும். இந்த 5 ஆனது எங்க இருக்குது, வெரி குட், எங்க இருக்கு, 1000 பிளேஸ்ல இருக்கு. அப்ப 5 multiple 1000 equal to 5000. நம்ம லெட்டர்ஸ் எழுதும்போது 5000 அப்படி எழுதுவோம். The place value of 2, இந்த இரண்டோட இட மதிப்பு எழுத போறோம். இந்த இரண்டு எந்த இடத்துல இருக்கு, ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. அப்ப 2 multiple 100 equal to 200. அதுக்கு அடுத்து 6 ஓட பிளேஸ் வேல்யூ எழுத போறோம். இந்த 6 ஓட பிளேஸ் வேல்யூ எவ்வளவு, டென்ஸ்ல இருக்கு. அப்ப 6 multiple 10 equal to 60. Last one 9. The 9 ஓட பிளேஸ் வேல்யூ எவ்வளவு, ones. அப்ப 9 multiple 1 equal to 9. Thus the place value of a digit in a number is the value it holds to be at the place in the number. என்ன சொல்றாங்க பாருங்க, the place value of a digit, இட மதிப்பு, ஒரு நம்பரோட இட மதிப்பானது the value it hold to be at the place, அது எந்த இடத்துல இருக்கின்றது நம்ம என்ன சொன்னோம் பாத்தீங்களா. அதே போல தான் இந்த 5 ஆனது 1000 இடத்துல 1000 பிளேஸ்ல இருந்தா 1000 வரும். இதே 5 வந்து இந்த ஒன்ஸ் இடத்துல இருந்தா என்ன வரும், 5 multiple 1 equal to 5. புரியுதுங்களா? அதாவது இந்த என்னோட பிளேஸ் வேல்யூ வந்து அது எந்த பிளேஸ்ல இருக்குதோ அதற்கு ஏற்றது போல தான் என்ன ஆகும், அதோட மதிப்பு மாறும். நான் சொல்றேன் பாருங்க, the face value of digit is the digit itself. The face value of digit is the digit itself. ஒரு எண்ணோடைய
முக மதிப்பு என்பது அந்த எண்ணுடைய எண் பெயர். உதாரணத்துக்கு இது என்ன நம்பர் 5, இது நம்பர் 2, இது 6, this 9. அப்போ இந்த நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் அது என்ன ஆகும்? 5 னா 5 தான், 7 னா 7 தான், 9 னா 9 தான். அது பேர் தான் ஃபேஸ் வேல்யூ. at whatever place it may be, அது எந்த இடத்துல வந்தாலும் அந்த எண்ணாவது என்ன பண்ணும்? அது என்ன பெயரோ அதன் பெயர்ல அழைக்கப்படும். உதாரணத்துக்கு 7 னா 7, 6 னா 6, 5 னா 5, 4 னா 4 தான் அழைக்கப்படும். it is unchangeable and definite. அதனால எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நம்பருடைய ஃபேஸ் வேல்யூ என்பது மாறாது. but place value changes according to the digit place. ஆனால் இட மதிப்பு என்பது அந்த நம்பர் ஆனது இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். 5 ஆனது 1000 பிளேஸ்ல இருந்தா 5000, 1 ஸ்பேஸ்ல வந்துச்சுனா 5 ones, அது 100ல வந்துனா 500, அதுவே 10ஸ்ல வந்தா 5 tens. அப்ப பிளேஸ் வேல்யூ என்பது அது இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். ஆனா ஃபேஸ் வேல்யூ என்பது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நம்பர் தான் 5 னா 5 தான். பிளேஸ் வேல்யூ ஆஃப் a digit, என்னங்க பிளேஸ் வேல்யூ ஒரு நம்பருடைய இட மதிப்பு என்பது என்ன சொல்றாங்க? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் the digit மல்டிபிள் வேல்யூ ஆஃப் the place. என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் the digit. அப்பனா உதாரணத்துக்கு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இங்க 5206 இருக்குல, இதுல அந்த 5000 உடைய பிளேஸ் வேல்யூ பார்க்க போறோம். அத சொல்றாங்க ஃபேஸ் வேல்யூ ஆஃப் the digit 5 2 6 9. இப்போ இந்த 5 உடைய பிளேஸ் வேல்யூ பார்க்க போறோம் அப்படினா இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? இந்த நம்பரோட பேர் என்ன? 5. அதான் ஃபேஸ் வேல்யூ. புரியுதா? ஃபேஸ் வேல்யூனா நம்ம எந்த நம்பர் கேக்குறாங்களோ அந்த நம்பருடைய முக மதிப்பு. இது எவ்வளவு? 5 னா 5 தான். மல்டிபிள் வேல்யூ ஆஃப் தி பிளேஸ், வேல்யூ என்ன? அதோடைய மதிப்பு. இது எந்த இடத்துல இருக்கு? 1000 பிளேஸ்ல இருக்கு. அப்ப மல்டிபிள் 1000. அப்ப 5 மல்டிபிள் 1000 ஈக்குவல் டு 5000. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பிளேஸ் வேல்யூ ஆஃப் a digit. ஒரு எண்ணின் இட மதிப்பு என்பது அதோடைய முக மதிப்பையும் அது இருக்கும் இடத்தோட மதிப்பையும் மல்டிபிள் பண்ணி பெருக்கும் போது கிடைக்கின்ற வேல்யூ தான் பிளேஸ் வேல்யூ ஆஃப் a digit. அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க இதே போல in the number 2745, 2745 place value of 5. இதுல இந்த 5 ஓட நீங்க எப்ப மேல போட்டுவாங்க? once. எப்பமே லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் போவாங்க, இங்க இருந்து இங்க போகாது. ஓகேங்களா? எப்ப onceல ஆரம்பிங்க. once சொல்லுங்க. very good. tens, very good. 100, 1000. ஏங்களா? once, tens, 100, 1000. place value of 5. இப்போ இந்த நம்பருடைய place value அப்படினா என்ன? place value ஞாபகம் வச்சுக்கோங்க, இட மதிப்பு. ஓகேங்களா? இட மதிப்பு. இது எந்த இடத்துல இருக்கு? very good. once ஒன்றுகள் இடத்துல இருக்கிறது. அப்ப 5 multiple 1 equal to 5 ones. ஓகேங்களா? அதாவது இந்த நம்பர் ஆனது 5 என்ற எண்ணானது இந்த இடத்துல ஒன்றுகள் என்ற இடத்துல இருக்கின்றது. அதனால 5 பெருக்கல் 1 equal to 5. The 5 is sitting in the ones place. ஒன்றுகள் இடத்துல இருப்பதால 5 multiple 1 is equal to 5 ones. இதோட ஃபேஸ் வேல்யூ, இந்த 5 ஓட பேர் என்ன? 5. So face value of 5 is 5. ஃபேஸ் வேல்யூ எப்பொழுதும் மாறாது. பிளேஸ் வேல்யூ தான் அது எந்த இடத்துல இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு ஏற்றது போல மாறும். செகண்ட் ஒன், the 4 உடைய பிளேஸ் வேல்யூ எந்த இடத்துல இருக்கு? டென்ஸ்ல இருக்கு. அப்ப 4 multiple 10. 4 tens are
40. நான் இதுதான் சொன்னவங்கள டேபிள்ஸ் மொத்தம் 2 டேபிள் இருந்து 10 டேபிள் வரைக்கும் படிச்சு ரெடியா இருக்க சொன்னல. ஓகேங்களா? படிச்சுக்கோங்க. டேபிள்ஸ் படிச்சா தான் நம்ம இதுக்கு அப்புறம் மேக்ஸ் போட முடியும். சரிங்களா? 4 multiple 10 equal to 4 tens are 40. 4 tens. ஓகேங்களா? 4 tens. இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 4 ஓட ஃபேஸ் வேல்யூ 4. 4 6 னு சொல்லுமா? 4 னா 4 தான். அது எந்த இடத்துல வந்தாலும் அதோட ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பு 4. அடுத்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. 7 உடைய பிளேஸ் வேல்யூ 7 எந்த இடத்துல இருக்கு? நீங்க சொல்லுங்கமா. வெரி குட். எங்க இருக்கு? 100 ல இருக்கு. அப்ப 7 multiple 100. 7 hundreds are very good. 700. அது நம்ம லெட்டர்ஸ் எழுதும்போது 7 hundreds 7 நூறுகள். 7 உடைய ஃபேஸ் வேல்யூ நீங்க சொல்லுங்க. 7. Face value of 7 is 7. Last one is 2. The 2 எந்த இடத்துல இருக்கு? ஆறாவது சொல்லுங்கமா. 2 எந்த இடத்துல இருக்கு? ones ல இருக்கா, tens ல இருக்கா, 100 ல இருக்கா, 1000 ல இருக்கா? எந்த இடத்துல அந்த 2 இருக்கு? 100 ல இருக்கா? கரெக்ட்டா மா சொல்றது 100 ல இருக்கு. எங்க இருக்கு? 1000 ல இருக்கு. நல்லா பாருங்கமா. 5 வந்து ones. எப்ப என்ன சொல்லுங்க? ones ல இருந்து ஆரம்பிச்சுங்க. ones அப்புறம் tens அப்புறம் 100 அப்புறம் 1000. இப்போ அந்த 5 வந்து ones ல இருக்கு, 4 வந்து tens ல இருக்கு, 7 வந்து 100 ல இருக்கு, 1000 வந்து 2 ல வந்து 1000 ல இருக்கு. அப்ப 2 எந்த பிளேஸ்ல இருக்கு? 1000 பிளேஸ்ல இருக்கு. 2 எங்க இருக்கு? 1000 பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? 100 ல இல்ல. சரிங்களா? அப்ப 2 multiple 1000 equal to 2000. புரியுதுங்களா? அப்ப இதோட 2 ஓட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? ஃபேஸ் வேல்யூ 2. 2 எந்த இடத்துல வந்தாலும் அதோட 2 தான். சரிங்களா? இப்போ நான் என் பேர் என்ன? செல்வகுமார். நான் ஸ்கூல்ல வந்தா என் பேர் என்ன? செல்வகுமார். நான் வீட்டுக்கு போனா என் பேர் என்ன? செல்வகுமார். அப்ப என் பேரானது எந்த இடத்துல போனாலும் என் பேர் தான். சரிங்களா? இப்போ அதுவே நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நடத்தும்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் சொல்லுவாங்க. 5th நடத்தும்போது 5th டீச்சர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதோட பிளேஸ் வேல்யூ மாறும். இப்போ அது போல தான் இந்த 2 ஆனது எந்த இடத்துல இருக்கு? 1000 பிளேஸ்ல இருக்கு. அப்ப 2 multiple 1000 equal to 2000. இல்ல இப்ப அடுத்து இது போல பயிற்சி பாப்போம். இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் 2 சம் நான் போடுவேன். மிச்சம் இருக்கிற 3 சம் என்ன பண்ணணும் நீங்க? 4 சமம் நீங்க உங்க நோட்ல போட்டு எனக்கு என்ன பண்ணனும்? சென்ட் பண்ணனும். சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. Find the face value and place value of the colored digit in the given number. இது கொடுத்திருக்காங்கல இந்த 6 நம்பருடையும் place value இட மதிப்பையும் face value முக மதிப்பையும் கண்டுபிடிக்க போறோம். போலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. 1000 ரீட் பண்ணுங்க. சத்தமா ரீட் பண்ணுங்க. 1379. Say after me. 1379. இப்போ இதோட place வேல்யூ எழுதலாமா? place value of 9. இந்த 9 உடைய place value. இப்போ 9 multiple 1. இது எந்த இடத்துல இருக்கு 9? இப்போ நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் போன மாதிரி நம்பர் மேல போட்டுக்கோங்க. ones, tens, 100, 1000. போட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நம்பர் எழுதும் மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட பிளேஸ் வேல்யூ எழுதும்போது அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகாது? குழப்பம் அடைய மாட்டீங்க. கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9. இப்போ 9 எந்த இடத்துல இருக்கு? ஓ ones. அப்ப 9 multiple 1 equal to 9 ones. 9 ஒன்றுகள். இப்போ அடுத்து 7 போலாமா? சாரி இதோட ஃபேஸ் வேல்யூ பாக்கல. 9 உடைய ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 9 is 9. ஃபேஸ் வேல்யூ எப்போதும் மாறாது. சரிங்களா? இப்போ 9 உடைய பெயர் 9 தான். செகண்ட் 7 உடைய பிளேஸ் வேல்யூ இட மதிப்பு. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. 7 எந்த இடத்துல இருக்கு? tens place ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப 7 multiple 10 equal to 70. நம்ம என்ன பண்ணலாம்? 7 tens 7 பத்துகள்.
7 10 சேர்ந்தா எவ்வளோ 70. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இன்னும் தெளிவா சொல்ல போறேன். இப்போ நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இப்போ இந்த ரூம்ல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க 4th. இப்போ இதுவே பக்கத்து ரூம் 5th இருக்கு. இப்போ அது எந்த வகுப்பு அது? இப்போ இதுவே நீ பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா 5th கிளாஸ் ஆயிடும். நல்லா புரியுதுங்களா? இப்போ நீங்க 4ஆம் வகுப்பு படிக்கிற அறையில உட்காரும் பொழுது இப்போ எந்த கிளாஸ் நீங்க? 4ஆம் வகுப்பு. இது பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க 5ஆம் வகுப்பு. இதுதான் பிளேஸ் வேல்யூ. அதுவே ஃபேஸ் வேல்யூனா இப்போ 4ஆவது உங்க பேர் என்ன? உங்க பேர் ராஜானும் போது 5ஆவது உங்க பேர் மாறுமா? மாறாது. 5ஆவது போனாலும் ராஜா தான், 8ஆவது போனாலும் உங்க பேரு ராஜா தான். அப்போ உங்க பேரானது அதான் ஃபேஸ் வேல்யூ, எந்த இடத்துலயும் மாறாது. ஆனா பிளேஸ் வேல்யூ என்பது இட மதிப்பு என்பது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதற்கு ஏற்றது போல் மாறுபடும். 1ஆம் வகுப்புல இருந்தீங்களா நீங்க ஒன்ஸ், புரியுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்தீங்கன்னா டென்ஸ், 100ஆம் இடத்துல இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ், 1000ஆம் இடத்துல இருந்தீங்கன்னா தௌசண்ட்ஸ். இப்போ 9 உடைய ஃபேஸ் வேல்யூ பார்ப்போம். அடுத்து 7 உடைய பிளேஸ் வேல்யூ. 7 எந்த இடத்துல இருக்கு? டென்ஸ்ல இருக்கு. அப்ப 7 10s equal to 70. 7 10s. அடுத்து 7 உடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7 is 7. சரிங்களா? அடுத்து 3. 3 எந்த இடத்துல இருக்கு? 100. 3 எங்க இருக்கு? 100 இருக்கு. அப்ப place value of 3 equal to 3 multiple 100. 3 hundreds ஆர் சொல்லுமா? 300 எவ்வளவுமா? 3 100 சேர்ந்தா எவ்வளவு? அவங்கட்ட 3 100 ரூபாய் கொடுக்குறேன். 3 100 சேர்ந்தா எவ்வளவு? 3 100 சேர்ந்தா 300. இங்கிலீஷ்ல 300. அப்ப 3 multiple 100 equal to 300. அதுக்கு அடுத்து இந்த 3 உடைய ஃபேஸ் வேல்யூ, இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? நீ சொல்லுப்பா. 3 ஓட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 3. that's all. 3 is 3. பிளேஸ் வேல்யூ என்பது இருக்கும் இடம், ஃபேஸ் வேல்யூ என்பது அதோடைய பெயர். the last one 1. the 1 எந்த இடத்துல இருக்கு? 1000. so place value of 1 into 1000 equal to 1000. so 1000. இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? ஃபேஸ் வேல்யூ of 1 is 1. சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. இதே போல 9000 படிங்க. நீ சொல்லுமா? வெரி குட். 9876. இப்போ இதோடைய பிளேஸ் வேல்யூ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 6. 6 ஓட பிளேஸ் வேல்யூ எவ்வளவு? 1. போடுமா? 6 ஓட பிளேஸ் வேல்யூ 1. இப்போ 6 1s are 6. 6 1s are 6 equal to 6. 6 1s are 6. இப்போ 6 1s. இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 6 ஓட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 6. அடுத்து 7. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. 7 எந்த இடத்துல இருக்கு? டென்ஸ்ல இருக்கு. அப்ப 7 10s are 70. 7 10s. 7 10கள். அடுத்து 8 போறீங்க. 8 எந்த இடத்துல இருக்கு? 100. அப்ப 8 hundreds are 800. 8 100 சேர்ந்தது 800. 800. இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 8. அப்ப எப்பவும் ஃபேஸ் வேல்யூ மாறாது. லாஸ்ட் ஒன் 9. 9 எந்த இடத்துல இருக்கு? 1000. அப்ப 9 multiple 1000 equal to 9000. 9 ஓட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 9. that's all. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 9 is 9. புரியுதா? அது யாருமா புரியல? எல்லாரும் புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்க. மிச்சம் இருக்கிற 4 கணக்கு நீங்க போட்டு போங்க. புரியுதுங்களா? ஏன்னா சந்தேகம்னா கிளாஸ்ல கேளு. Complete the table with the numbers in expanded or short form. அதாவது எது கொடுத்திருக்காங்களோ அதற்கு ஏற்றது போல நீங்க விடையை சொல்றாங்க. எக்ஸ்பேண்டட் கொடுத்திருந்தா ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுங்க, ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்திருந்தா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா கொடுத்திருந்தா விரிச்சு எழுதணும், விரிச்சு கொடுத்திருந்தா சுருக்கமா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, படிங்க பாருங்க. 6000
6785 இதுல 6785 இது நம்ம என்ன பண்ணோம் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க நீங்க என்ன பண்ண போறீங்க எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ண போறீங்க முதல்ல என்ன பண்ண போறோம் ones சொல்லுங்க tens 100 and 1000 ஏதாமா how many thousands are there 6000 அப்ப 6 multiple 1000 equal to 6000 புரியுதுங்களா plus how many hundreds 700 அப்ப 7 multiple 100 700 plus how many tens 8 tens அப்ப 8 multiple 10 80 plus how many ones 5 ones 5 multiple 1 5 புரியுதுங்களா 6700 8 tens 5 ones இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இது எக்ஸ்பேண்ட்ல கொடுத்திருக்காங்க நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணும் இப்போ எழுதும்போது கவனிங்க எக்ஸ்பேண்ட்ல இருந்து ஷார்ட் கொடுக்கும்போது ஒன்ஸ் எழுதுவாங்க அப்பதான் நமக்கு எதனா நம்பருக்கு இடையில 0 வந்தா கரெக்ட்டா புரியும் how many ones 6 ones how many tens 9 tens 9 tens na 9 how many hundreds 200 200 na 2 how many thousand 4000 4000 na 4 4296 பார்த்து நீங்க போறீங்களா அத பாருங்க சொல்லுங்க ones tens 100 1000 how many thousand 9000 9000 9 multiple 1000 equal to 9000 how many hundred 900 9 multiple 100 equal to 900 how many tens 9 tens 9 multiple 10 90 how many ones very good 9 ones 9 multiple 1 9 சரிங்களா அதான் பாருங்க இப்ப பாருங்க நான் ஏன் உங்களை ஷார்ட் ஃபார்ம் இருக்கும்போது 5000 ஞாபகம் இருக்குங்களா இப்ப பாருங்க முதல்ல எத்தனை ones 4 ones how many tens 7 tens tens க்கு அப்புறம் என்ன வரணும் ones tens tens க்கு அப்புறம் என்ன இருக்கணும் tens க்கு அப்புறம் என்ன வரும் 100 இங்க 100 இருக்கா இல்ல tens க்கு அப்புறம் 100 இல்ல என்ன வந்துச்சு 1000 வந்துச்சு tens க்கு அப்புறமா 100 இருக்கணும் ஆனா 100 க்கு பதிலா அடுத்து 1000 வந்துச்சு அப்போ நல்லா கவனிங்க ஒரு நம்பர் ஒரு விரிவு குறியீட்டு முறையில ஒரு நம்பரை கொடுக்கும் பொழுது எதனாவது ஒரு பிளேஸ் வேல்யூ கொடுக்கல இட மதிப்பு கொடுக்கலனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் 0 அப்படினு போடணும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல ஒன்ஸ் டென்ஸ் பிளேஸ்ல 70 னா எத்தனை டென்ஸ் 7 டென்ஸ் 7 ஹண்ட்ரட்ஸ்ல நம்பர் இருக்கா இல்லனா 0 அப்படினு போடணும் புரியுதுங்களா லாஸ்ட் 1000ல எத்தனை 1000 இருக்கு how many thousands 5000 so 5071 அடுத்து நீங்களா சொல்லுங்க பாருங்க வெரி குட் 2 multiple 1000 2000 plus 9 multiple 100 900 சொல்லுங்க 3 multiple 10 30 4 multiple 1 4 ஓகே அடுத்து பாருங்க அதுக்கு முன்ன இங்க ஒன்னு பாருங்க ட்ரை திஸ் முயற்சி செய்யுங்கள் who am I நான் யார் இப்ப நான் ஒரு விடுகதை கேக்குறேன் பதில் சொல்லுங்க tens place is 7 10ஆம் இடத்துல 7 1000 place is 4 less than 10 1000 இடத்துல என்ன பண்ணா 4 less than 10 10 விட குறைவான நம்பர் 10 விட குறைவான நம்பர் இப்ப எவ்வளவு 4 குறைவுன்றாங்க 10 விட 4 குறைவுனா எவ்வளவு 10 விட 4 கம்மி எவ்வளவு வெரி குட் ஆர் 6 100th place is between 3 and 5 100வது இடத்துல இருக்கிற நம்பர் வந்து 3 க்கும் 5 க்கும் இடையில இருக்கு 3 க்கும் 5 க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு 4
ஃபர்ஸ்ட் பாருங்க முதல்ல போடுங்க ones tens hundred thousand tens பிளேஸ்ல என்ன நம்பர் சொல்றாங்க 7 1000 பிளேஸ் என்ன சொல்றாங்க 4 less than 10 10 ஐ விட குறைவு எவ்வளவு 6 100 பிளேஸ் என்ன சொல்றாங்க 3 க்கும் 5 க்கு இடையில உள்ள நம்பர் 3 க்கு 5 க்கு இடையில என்ன சொல்றாங்க 4 ones பிளேஸ் என்ன சொல்றாங்க 2 more than 6 6 ஐ விட 2 பெரியது 6 ஐ விட 2 பெருசு எவ்வளவுப்பா 6 க்கு அப்புறம் 7 8 இப்போ இந்த நம்பர் படிங்க 6478 புரியுதா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர் ஐஸ்லாமா சரியான விடையை வட்டமிடு 5000 5000 plus 300 300 plus 2 ones 2 5300 2 ones இது ரெண்டு தேதுப்பா 5300 2 ones இதுவா வெரி குட் 10 ஸ்பேஸ்ல இல்ல அப்பனா 0 வரும் அப்ப இத சர்க்கிள் பண்ணுங்க ஓகேவா the place value of 5 in 3758 நகரனா 3758 என்ற நம்பர்ல 5 ஓடிய இட மதிப்பு கேக்குறாங்க இந்த 3758 என்ற நம்பர்ல இந்த 5 ஓடிய பிளேஸ் வேல்யூ எவ்வளவு அது எந்த இடத்துல இருக்கு ஒன்ஸ்ல இருக்கா டென்ஸ்ல இருக்கா 100ல இருக்கா 1000ல இருக்கா இந்த 5 வந்து ஒன்ஸ்ல இருக்கா டென்ஸ்ல இருக்கா 100ல இருக்கா 1000ல இருக்கா எதுக்கு டென்ஸ்ல இருக்கு அப்ப 5 tens are எவ்வளவு 50 இங்க எங்க 50 இதுவா வெரி குட் புரியுதுங்களா ரைட் 3660 லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க நேம்ல கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் நம்பர்ஸ் பார்க்கலாம் 3660 3600 3660 last one 4000 plus 600 plus 90 4000 plus 600 plus 90 மூணு கூட்டினா எவ்வளவு 4690 இது ஒன்று வெரி குட் 4690 இங்க கொஞ்சம் புரியுதுங்களா ரைட் இது வரைக்கும் நாம இந்த பயிற்சியில என்ன பார்த்தோம் நம்பர் லெசன்ல என்ன பார்த்தோம்ப்பா ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சீக்வென்ஸ் பார்த்தோம் இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்ப்பா பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அது சார்ந்து ஒரு பயிற்சிகள் பார்த்தோம் இப்போ இந்த நேற்று நடத்துனதும் இன்று நடத்துனதையும் பாருங்க நல்லா பாருங்க பார்த்துட்டு இதன் அடிப்படையில உங்களுக்கு சில பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இன்று கொடுக்கப்படும் இதை இந்த 2 நாட்கள் விடுமுறைலாம் போன வீட்டில் போட்டு திங்கட்கிழமை எங்களிடம் காண்பிக்க வேண்டும் நாளை அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எண்களுடைய ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்க்க போறோம் அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் நம்பர் டு கிரேட் நம்பர் சிறிய எண்ணிலிருந்து இருந்து பெரிய நம்பரை நோக்கி போறது ஏறு வரிசை இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் நோக்கி வருது டிசெண்டிங் ஆர்டர் அதாவது நீங்க முதல்ல எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் செகண்ட் அப்புறம் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் போறீங்களா இப்படி சின்ன 1வது இருந்து 10வது வரைக்கும் நோக்கி போறீங்க அதாவது 1 2 3 4 இது வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னா அப்படியே ரிவர்ஸ்ல வருது 10 9 8 7 6 5 ஓகேங்களா அப்படி பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் நோக்கி வருது டிசெண்டிங் ஆர்டர் இத வந்து நாம அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம் குழந்தைகளே